திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இடம் ஆக்கிரமிப்பு அனுமதியின்றி 3 மாடி கட்டிடத்தை கட்டியதை கண்டித்து மனு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டம் உன்னியூர் கிராமம் ஜி. கனகராஜ் என்பவர். உன்னியூர் கிராம நத்தம் புல எண் 245 கீழ் 29 என்பதை 254 கீழ் 29 என்பதை பத்திரத்தில் திருத்தம் செய்து பட்டா பெற்றது மற்றும் அதில் ஊராட்சி அனுமதியின்றி தரை தளம் மற்றும் 3 மாடி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தினையும் சேர்த்து கட்டிடம் கட்டியுள்ளது. உரிய நடவடிக்கை எடுத்து மேற்படி கட்டிடத்தை அகற்றிட தக்க நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பாக 1. காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலக ஆவண 6.891 2005 16-9-2005. 2. காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலக நகல் ஆவண 6.891 2005 16-9-2005. 3. 1-1-2004 45 16-11-2025 பதிவிறக்கம் செய்யப்பட்ட வில்லங்கச் சான்றிதழ். 4. காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலக நக 37 கீழ் 2021 16-2-2021. 5. உன்னியூர் கிராம புல எண் 245 அன்புல வரைபட நகல். நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்றேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டம் உன்னியூர் கிராமம் கிழக்கு தெரு என்ற முகவரியில் வசிக்கும் கணேச உடையார் குமாரர் ஜி. கனகராஜ் என்பவர் பார்வை 1 இல் காணும் காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலக ஆவணத்தின்படி உன்னியூர் கிராம நத்தம் புல எண் 245 கீழ் 29 என்ற எண்ணில் 0.01.01.0 மீட்டர் நிலத்தினை ஷை மாவட்டம் ஷை வட்டம் ஷை கிராமத்தைச் சேர்ந்தவரும் தற்காலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் கஸ்பா துறையூர் டவுன் துறையூர் உயர்நிலைப்பள்ளி சாலையில் வசித்து வரும் லேட்கந்தசாமி உடையார் குமாரர் கே. ஜெயபாலன் என்பவரிடம் இருந்து கிரயம் பெற்றுள்ளார். இந்நிலையில் மேற்படி நிலத்தில் சுமார் 1080 சதுரடியில் கெட்டி மெத்தை விடு தரை தளம் மட்டும் கட்டுவதற்காக ஊராட்சி ஒப்புதல் அப்ரூவல் பெற்ற நிலையில் தற்போது தரை தளத்துடன் 3 மாடி கட்டிடமும் அதில் கட்டி இன்னும் பூச்சு வேலை நடைபெறாமல் உள்ளது. மேற்படி வீடானது வடபுறத்தில் உள்ள பொது தடநடை பாதையில் விழுக்காடு அடியும் மேல்புறத்தில் ஹைவேஸ் சாலையில் 3 அடியும் சேர்த்து வீடும் மற்றும் படியும் கட்டியுள்ளார். மேலும் மேற்படி இவர் கிரயம் பெற்ற புல எண் 245 கீழ் 29 என்பதாகும். ஆனால் மேற்படி புல எண் 245 கீழ் 29 என்பதை புல எண் 254 கீழ் 29 என்று கிரய பத்திரத்தில் திருத்தம் செய்து பட்டாவும் பெற்றுள்ளார். மேற்படி உன்னியூர் கிராமத்தில் புல எண் .254 என்ற எண்ணே கிடையாது. இந்நிலையில் இவர் மேற்படி கிரய பத்திரத்தை திருத்தம் செய்து புல எண் 245 கீழ் 29 என்பதை புல எண் 254 கீழ் 29 என திருத்தம் செய்து வீடு கட்டியுள்ளார். மேற்படி காட்டுப்புத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் புல எண் திருத்தம் சம்பந்தமாக எவ்வித திருத்த பத்திரமும் பதிவு செய்யப்படவில்லை. மேற்படி கிரயம் பெற்ற நிலத்தின் 4 எல்லைகள் தென்வடல் மெயின் ரோட்டுக்கு கிழக்கு கிழமேல் பொது தடநடை சந்துக்கு தெற்கு துரைராஜ் வீட்டுக்கும் மேற்கு சின்னப்பிள்ளை மகன் கணேசன் மனைக்கு வடக்கு என வில்லங்கச் சான்றிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தென்புறத்தில் 3 மீட்டர் அகலமுள்ள பொது சந்தினை காண்பிக்காமல் பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கட்டப்பட்டுள்ள வீடானது. எனவே மேற்படி பொதுப்பாதையில் 1/4 அடியும் மற்றும் ஹைவேஸ் ரோட்டில் 3 அடியும் ஆக்கிரமிப்பு செய்தும் கட்டியுள்ள மேற்படி கட்டிடத்தினை நேரில் ஆய்வு செய்து பொதுப்பாதை மற்றும் ஹைவேஸ் ரோட்டினை சேர்ந்த நிலத்தினை ஆக்கிரமித்து கட்டியுள்ள மேற்படி கட்டிடத்தையும் ஊராட்சி ஒப்புதல் அப்ரூவல் இன்றி 3 மாடிகள் கட்டியுள்ளதை அகற்றி தரவும் ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் பார்வையில் காணும் ஆவணங்களின் நகல்களை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளேன். எனவே ஐயா அவர்கள் மேற்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி தந்திடவும்
மேற்படி சார் பதிவாளர் அலுவலக ஆவணத்தை இவரே திருத்தம் செய்து புல எண் 245 கீழ் 29 என்பதை புல எண் 254 கீழ் 29 என திருத்தம் செய்து போலியான ஆவணத்தை கொண்டு பட்டா பெற்றதை ரத்து செய்திடவும் ஆவண செய்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாவட்ட தலைமை செய்தியாளர் வ. பாலாஜி. திருச்சி மாவட்டம் தொட்டியமாவட்டம் உன்னியூர் கிராமத்துலேருந்து வந்திருக்குங்க. அந்த கிராமத்தில் வந்து 245/29ங்கிற அந்த ஒரு 2.5 சென்டில் வந்துட்டு ஒருத்தர் எந்த வித அப்ரூவலும் இல்லாமல் 4 மாடி கட்டிடம் கட்டியிருக்காருங்க. அந்த ரெண்டாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் பஸ் ஸ்கூல் பஸ் ஏறுறதுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை வழியை ஆக்கிரமித்து ஒரு அடி அளவுக்கு கட்டியிருக்காருங்க. ரெண்டாவது கட்டடம் வந்து எந்த வித அப்ரூவலும் முன் அனுமதியும் வாங்காமல் பில்டிங் கட்டியிருக்காருங்க. அதனால் வருங்காலத்தில் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடரோ ஏதோ ஒரு ஏற்பட்டதுன்னா அது சுற்றி உள்ள வீடுகளில் உள்ள மக்களுக்கும் பாதிக்குங்க, தடநட பயன்படுத்துகிற மக்களையும் பாதிக்குங்க. ரெண்டாவது அதனுடைய தரத்தளத்தில் வந்து தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு இருக்குங்க. அதில் பேங்குக்கு வரவங்களும் பாதிக்கப்படுங்க. இதனால் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படுங்க. அதனால் அந்த கட்டடத்து மீது உரிய அனுமதி பெற்றாரா என்பதை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுநீதி முகாமுக்கு வந்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்குங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர், பத்திரத்துறை அமைச்சர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் உட்பட எல்லாத்துக்குமே வந்து ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பிச்சிருக்காங்க. கலெக்டர் என்ன சொன்னாருங்க? கலெக்டர் வந்துட்டு இது ஆடியோக்கு வந்து ரெப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. ஆடியோக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காருங்க. இதற்கு முன்னாடி வேறு யார்ட்டையும் மனு கொடுத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் 4-5 முறை கொடுத்துருக்கேங்க. இது எல்லா துறை சார்ந்த அதிகாரி அனைத்து பற்றியும் கொடுத்துருங்க. எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலைங்க. வேறு எதுவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? இல்லைப்பா, இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன பண்ண போறீங்க? போதுமான நடவடிக்கை எடுக்கலைன்னா இல்லை சட்டத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இதனால் எத்தனை பேர் பாதிக்கிறீங்க? ஒரு 100 குடும்பம் பாதிக்கப்படுறோம் கிட்ட இருக்குது. பொது தடாக பார்த்திய ஒரு அடி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காரு. இது நீங்கள் சங்கம் மூலியம் வரீங்களா, தனிப்பட்ட முறையில் வரீங்களா? பொதுமக்கள் சார்பாக இந்த தடத்தை பயன்படுத்திட்டு இருக்கிற பொதுமக்கள் சார்பாக வந்துடும். உங்கள் பேர் சார்? என் பேர் மணிகண்டன்.